ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தி மோப்போகோஸ் கம்பெனியின் சார்பில் பிரதீப் மகாதேவன் தயாரிப்பில் பிரவீன் சரவணன் இயக்க வெளிவந்திருக்கும் படம் முஸ்தபா. காமெடியனாக இருந்து ஹீரோவான சதீஷ் ஹீரோவாக நடித்து வந்திருக்கும் படம் இது. சதீஷ் தவிர சுரேஷ் ரவி, மோனிகா சின்னகோட்லா, கருணாகரன், புகழ் நடித்திருக்கிறார்கள். எம்எஸ் ஜோன்ஸ் ரூபர்ட் இசையமைத்திருக்கிறார். படத்தின் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனியார் டெலிவிஷன் ஒன்றில் வேலை பார்க்கிறார் சதீஷ். அவர் மோனிகா என்னும் பெண்ணை காதலிக்கிறார். அவர் ஒரு டாக்டர். எதிர்ப்பு எதுவுமின்றி இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணத்திற்கு ஏற்பாடாகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் திருமணம் என்கிற நிலையில் ஹீரோ சதீஷ் வேறு ஒரு பெண்ணுடன் படுக்கையறையில் நெருக்கமாக இருக்கும் வீடியோ ஒன்று யூடியூபில் வெளியாகிறது. இதை நண்பர் ஒருவன் மூலம் சதீஷ் தெரிந்து கொள்கிறார். பொய் சொன்னால் பிடிக்காது என்கிற கேரக்டர் காதலி மோனிகாவுடையது. இந்த விஷயம் தெரிந்தால் கல்யாணத்தையே நிறுத்திவிடுவாளோ என்கிற பயத்தில் அந்த வீடியோவை யூடியூபில் இருந்து நீக்கும் முயற்சியில் இறங்குகிறார் சதீஷ். அதற்காக அவர் எடுக்கும் ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆனதா, அந்த வீடியோவை யார் எதற்காக யூடியூபில் வெளியிட்டார்கள் என்பதை படம் முழுக்க கலகலவென்ற காமெடியாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர். ஹீரோ சதீஷுக்கு ரொம்பவும் ஆப்டான கேரக்டர், இயல்பாக நடித்திருக்கிறார். படத்தில் இன்னொரு ஹீரோவாக சதீஷ் நண்பராக நடித்திருக்கிறார் சுரேஷ் ரவி. சதீஷுடன் இணைந்து பயணிக்கும் கேரக்டரில் அவரும் நன்றாகத்தான் நடித்திருக்கிறார். காமெடி காட்சிகளில் சதீஷுக்கு ஈடு கொடுக்கும் விதத்தில் சுரேஷ் ரவியும் கலக்குகிறார் காமெடியில். கருணாகரன் ஏமாற்றமளிக்காத வழக்கமான கேரக்டர். சதீஷ் ஜோடியாக வரும் மோனிகா சின்கோட்லாவும் சுரேஷ் ரவி ஜோடியாக வரும் மனசா சௌத்ரி இருவருக்குமே படத்தில் வேலை குறைவுதான். ஆர்டினரியாக நடித்திருக்கிறார்கள். சாம்ஸ், லிவிங்ஸ்டன், உமா, புகழ், சூப்பர் குட் சுப்பிரமணி இவர்களுக்கு காமெடி கேரக்டர்ஸ் சிரிக்க வைக்கிறார்களா என்றால் அவ்வளவாக இல்லை என்றே சொல்லலாம். பொதுவாக படத்தின் முதல் பாதி அப்படி இப்படி இருந்தாலும் இரண்டாம் பாதி கெத்தாக இருக்க வேண்டும். ஆனால் முஸ்தபா முதல் பாதி ஓகே, செகண்ட் ஆஃப் இழுவை. இயக்குனர் பிரவீன் சரவணன் கவனித்து சரி பண்ணியிருக்கலாம். எம்எஸ் ஜோன்ஸ் ரூபர்ட் இசை நன்றாக இருக்கிறது என்று சொல்ல வைக்கிறது. படத்தின் நாட் ரொம்ப சின்ன விஷயம்தான். ஆனால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தி பார்க்க வைத்திருப்பது டைரக்டரின் திறமைதான். படம் முழுக்க சில கேரக்டர்களே திரும்ப வருவது சற்று போர். புதிதாக கேரக்டர்ஸ் வந்து அதன் மூலம் அவ்வப்போது திருப்பங்கள் ஏற்படும் விதத்தில் திரைக்கதை அமைத்திருந்தால் படம் பார்ப்பவர்களுக்கு சுவாரஸ்யம் கூடியிருக்கும். சதீஷுக்கு நாய்சேகரை தாண்டும் விதத்திலோ அந்த அளவுக்காவது படம் அதற்கு பின் இன்னும் அமையவில்லை என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை.